சின்ன மணி வந்து காமிச்சாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பெருசு 2 காமிச்சிருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம இதுதான் வாங்க இப்போ இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு சாரா ஸ்ரீ vlog. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு நானும் அம்மாவும் சேர்ந்து வந்துட்டு அந்த கோவிலுக்காக ஒரு சில திங்ஸ்லாம் வந்து வாங்க போகிறோம். ஸோ அது என்னென்ன திங்ஸ்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், அவ்வளோதான், நம்ம வீட்டிலேருந்து வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்துட்டு நானும் அம்மாவும் வந்துட்டு போகிறோம். ஓகே, நானும் அம்மாவும் போயிட்டே இருக்கோம். ஓகே, இப்போ இப்படி தான் இருக்குது ரோடு. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அங்கே ஒரு புளிய மரம் தெரியுதுல்ல, அங்கே தான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ அங்கே போயிட்டு பஸ் இப்போ வரும்னு நினைக்கிறேன். அம்மா ஒரு பஸ்ஸு போதுமா? அப்போ இப்போ ஒரு பஸ்ஸு அந்த சைடு போனால் அந்த சைடு வரும் தானே ஒன்று. ஓகே, இப்போ பஸ்ஸு வந்த உடனே நம்ம ஏறி போக வேண்டியதான். போயிட்டு அங்கே என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரியே வந்துட்டு இது என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஊர் தெரியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அது வருதுல ஒரு பஸ்ஸு. ஓகே, நம்ம இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு பஸ்ஸு வந்து வந்துச்சு, அது வந்து நிறுத்தாமல் கூட போயிடுச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அன்றைக்கு மாதிரி இன்றைக்கும் வந்துட்டு நமக்கு வந்து ஆட்டோ கிடைச்சிருச்சு. ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அது போது ஒரு பஸ்ஸு நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கடைசியில் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு முன்னாடி பஸ்ஸு போகுது. ஓகே, நம்ம அம்மா வந்து இப்போ வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்குது. நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு திங் வந்து வாங்க காமிக்கிறேன். ஆப்வியஸ்லி சாமிக்குன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாமிக்கு தான் ஒரு விஷயம் வாங்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். பின்னாடி ஒரு பஸ் வருது, முன்னாடி ஒரு பஸ். வாமா சீக்கிரம். முன்னாடி ஒரு பஸ் போகுது. ஓகே, நடந்து போய்கிட்டே இருக்கும். எங்கம்மா இருக்கு அந்த கடை? ஓ, அது அங்கேயே போக சொல்லுங்க. முண்டி மக்கள் தான் போறேன்னாரு. அவர்கிட்ட சொல்ல நான் வராது பின்னாடி ஆட்டோவில். எனக்கு தெரியாது. அவர் தானே கேட்டார் அங்கே நிறுத்தவான்ட்டு. பஸ்ஸாக ஃபுல்லு யாரும் கேட்டார். இங்கே நிறுத்தவாள் பஸ்ஸாக ஃபுல்லாக போய் நிறுத்தவான்னு கேட்டார். அதுக்கப்புறம் இந்த பையன் தெரியாது. எப்படி குட்டி குட்டியாக இருந்தாங்க. இந்த கடை அழகாக இருக்குது. எனக்கு இதை காமிக்கிறேன். இந்த கடை அழகாக இருக்குது. இங்கே ஒரு 10 பேர் கிட்டோம். நாங்கள் தலைக்காணி வாங்கின கடை இருக்கு பாருங்க. ஃபைனலி நம்ம வந்தாச்சு. இதுதான் அந்த கடை. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வாங்க போகிறோம். என்ன சொல்றீங்க? ஒரு கிலோவே என்ன விலை தான் விற்கிது? இடத்துக்கு தரமாட்டாங்க. கோயிலுக்கு வந்து பீஸ் வாங்கலாம். இதுக்கு முன்னாடி வாங்கினேன். அது எவ்வளோ? நான் அரைஞ்சு போயிட்டேன். கொரோனா டைமில் வாங்கினது.
இருக்கா? இருக்கு. எடுங்க. அப்போ பீஸ் கணக்குன்றீங்க என்ன? இது எவ்வளோ வரும்? இதுவா? இருங்க நான் டேஸ்ட் பார்க்குறேன். இந்த இதுவும் அது ஒன்று தான் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். இது 1900. 1900. என்னதான் வேலை அடிக்கிறீங்க ஒன்றும் புரியல. இந்த சின்ன மணி வந்து காமிச்சாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பெருசு வந்து 2 காமிச்சிருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம இதுதான் வாங்க போகிறோம். இந்த பெருசாக இருக்க இந்த மணி தான் வாங்க போகிறோம். கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்க போகிறோம். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக வந்துட்டு நம்ம அந்த மணி வந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ வந்து எங்கேவா போகிறோம்? இப்போது சாமிக்கு புடவை எடுக்க போகிறோம். ஓகே, சாமி புடவை வந்து எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கடைக்கு போயிட்டு பார்க்கலாம். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறையா திங்ஸ்லாம் இருந்துச்சு, அழகழகாக இருந்துச்சு. ஓகே, இப்போ வாங்க போகலாம். துணி கடைக்கு போகணும். போயிட்டு அங்கே போயிட்டு எந்த இது வாங்கலாம்னு சொல்லிப்பாங்க. அந்த மணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இப்படி அடிக்கிறாங்களா, அந்த மணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாருமே நம்மள ஒரே விசித்திரமாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஷையாக இருக்குது. சொன்னல எனக்கு ஒரு கடை பிடிச்சிருக்குன்னு, அது இந்த கடை தான். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஓகே, ஃபைனலாக இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஆமாம், ஆனால் சாமிக்கு சாரி. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அந்த கடைக்கு போயிடணும். அந்த கடையில் வந்து அவ்வளோவா எதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு வேறு கடைக்கு போயிட்டே இருக்கோம். இங்கே இன்னொரு கடை இருக்குது, அந்த கடையில் போய் பார்க்கலாம். எந்த கடைக்கு வந்திருக்கோம்? இதுதானம்மா? சரி, இது கொஞ்சம் இந்த பட்டு போட மாதிரியே இருக்குது. புரியுது நான் சொல்கிறது? இதுலேயே ரெடி இருந்தாங்க. அது ஒரு ரெட் கலர் இருக்கா? ரெடா? அதான். சாமிக்கு போகிற மாதிரி கலர் இது கூட நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. இது எவ்வளோ பையன்? ஓகேவா? ஓகே, ஃபைனலி வந்து வாங்கியாச்சு. சாரியும் வாங்கியாச்சு, மணியும் வாங்கியாச்சு. இப்போ வந்துட்டு மாலை வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். மாலை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு போகலாம் வீட்டுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மாலை கடை இருக்குன்னு. இவ்வளோதான் மாலை வாங்க. எங்கம்மா வாங்க போகிறோம்? வாங்கியாச்சு. ஓகே, இங்கே நம்ம கிட்ட 150 ரூபா தராங்க, 180 ரூபா வாங்குறாங்க. ஒரு ராவுக்கு எப்படியெல்லாம் அந்த பெரிய மலைங்க கூட நல்லா இருக்கு. எங்கள் கண்ணு முன்னாடியே இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயம், எங்ககிட்ட விற்ற காசு எக்ஸ்ட்ராவாக வச்சு வைக்கிறாங்க. இதுக்கு தான் எங்கே போனாலும் வேறம் பேசணுன்றது. அவள் வேறம் பேசாமல் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம தான் ஏமாந்து போவோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு மாலை வாங்கியாச்சு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எனக்கு வந்துட்டு சும்மா இயரிங்ஸ் வாங்கலாம், வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி இயரிங்ஸே இல்லை. சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டேன். அவங்களும் வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ ஒரு கடைக்கு வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கீழே இருக்குல்ல அதில் காமி. ஓகே இப்போ ஃபைனலி வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலையா ஜூஸ், நம்ம மட்டும் குடிக்கலாம். எனக்கு மட்டும் வாங்க தெரியும். என்ன ஜூஸ் வாங்குறது, எனக்கே பிடிக்காத ஜூஸ். இல்லைன்னா வாகை மிக்ஸ் பண்ணி வேண்டாம், அது நீ சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. வேறு என்னமா வாங்கலாம்? ஓகே ஃபைனலி பஸ்ஸு வந்துடுச்சு. அம்மா என்னம்மா சொல்லக்கூடாது. ஓகே ஃபைனலி வந்து பஸ் ஏறியாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு போகும். இங்கே பாருங்க. வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இந்த இடத்துல எங்க நடந்து வருவாங்க, எல்லாம் நடந்து வந்து பிளாக் வந்து நடந்து. இப்போ ஒரு ஷாப் வந்து ஷாப் இப்போ வந்து செக் பண்ணிக்காது. அதனால அவங்க வந்து வந்து ஒரு பிரைஸ் இந்த ஷாப்பிங் நான் ஷாப்பிங் வந்து போகும். ஓகே ஃபைனலி வந்துட்டு நம்ம வந்தாச்சு பஸ்லேருந்து இறங்கி. இப்போ அவ்வளோதான், அப்படியே வீட்டுக்கு. அம்மா அந்த கடை சாத்திக்குவோம், அந்த கடையில் போய் கேட்போம்மா. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஷாப்பிங் விலாக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தாராஸ்ரீ விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் சொல்லிடுவோம். பாய்.